ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சிவகாசி மாநகராட்சி மன்ற அவசர கூட்டம் மேயர் சங்கீதா என்பம் தலைமையில் நடந்தது. அப்போது நடந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டதாக பாஜக கவுன்சிலர் குமரி பாஸ்கரன் பதாகையை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அருகில் இருந்த காங்கிரஸ் கவுன்சிலர் ரவிசங்கர் எழுந்து தேசிய கீதம் அவமதிக்கப்படவில்லை என கூறியபடி பாஜக கவுன்சிலர் பாஸ்கரன் கையில் ஏந்தியிருந்த பதாகையை பிடுங்கினார். இதனால் பாஸ்கரன் ஆவேசமானார். காங்கிரஸ் கவுன்சிலர் ரவிசங்கரை அடிக்க கை ஓங்கினார். மற்ற கவுன்சிலர்கள் ஓடி வந்து பாஜக கவுன்சிலரை கண்டித்தனர். இதனால் கூட்டத்தில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இரு தரப்பையும் மேயர் சங்கீதா சமாதானப்படுத்திய பிறகு கூட்டம் தொடர்ந்தது. போலீசார் பாஜக கவுன்சிலர் பாஸ்கரனை வெளியே கூட்டி வந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்க முயன்றனர். பார்க்கிங் பகுதியில் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பாஸ்கரனை சூழ்ந்து கொண்டு தாக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றமான சூழல் உண்டானது. பாஸ்கரனை போலீசார் பாதுகாப்பாக இருசக்கர வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். இதனிடையே பாஜக கவுன்சிலர் பாஸ்கரன் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சிவகாசி போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் ரவிசங்கர் புகார் அளித்தார். தேசிய கீதம் கடைசியில் ஒளிபரப்புவார்கள். தேசிய கீதம் ஒரு முறை ஒளிபரப்ப முடியாத சூழல் ஒளிபெருக்கியினால் ஏற்பட்டது. அதனையும் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள். தேசிய கீதம் போட முடியாத சூழல் ஏற்பட்டதற்கு இவர்களே காரணமாகவும் இருக்கிறார்கள். இவர்களே இந்த மாதிரி திட்டமிட்டு சில சதி திட்டங்களை செய்து கொண்டு ஆட்சிக்கு எதிரான அவமரியாதையை ஏற்படுத்துவது, மேயருக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்துவது திட்டமிட்டே இவர்கள் செய்து வருவது மிகவும் வருந்தத்தக்கது. தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த சிவகாசி மாநகராட்சியில் இருக்கின்ற இந்த ஒரு இழிவான நிலையை பிறருக்கு பெருமையாக கூற முடியாத நிலையிலே காங்கிரஸ் சார்பாக இருக்கின்ற நாங்கள் இருக்கின்றோம். பாஜக அடாவடி செய்து இங்கே சிவகாசியில எதையாவது செய்து விடலாம் என்று கங்கணம் கட்டி திரிகிறார்கள், ரவுடிசம் பண்ணுகிறார்கள். அதற்கு முன்னுதாரணம் தான் இன்றைய நிகழ்வு. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். என்னை கொலை மிரட்டல் விடுகிறார் ஒரு பாஜகவை சார்ந்த ஒரு மன்ற உறுப்பினர். வெளியே வாடா பாப்போம் இப்படிலாம் பேசுறாரு. கட்சியில இருந்து இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் சமாதானம் செய்தா கூட அதை ஒருமையில் பேசி வாடா போடான்னு பேசுறாரு. இது போன்ற நிலைமை இந்த ரவுடிசம் எல்லாமே பாஜகவினர் கையில் எடுத்திருக்கிறது கண்டனத்துக்குரியது. ஒரு த்ரெட்டன் பண்றது இது எல்லாமே மன்ற கூட்டத்துக்குள்ளே பண்றாங்க, மிரட்டல் விடுறாங்க. இதற்கு அடுத்த கட்டமாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். புகார் அளிப்பதற்கு காவல் நிலையம் செல்லலாம் என்று இருக்கிறேன்.